ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. டிவிகேவின் ரிசல்ட்டை பொறுத்து தான் தமிழ்நாட்டினுடைய இந்த தேர்தல் முடிவு இருக்குன்னு சிலர் கணிக்கிறாங்க. அப்படி இருக்குமா என்ன? தேர்தல் முடிந்த பிறகு வெற்றி பெற்ற வேட்பாளர் சான்றிதழை கலெக்டர்கிட்ட வாங்கிட்டு நேராக பனையூர் வந்துடணும், எங்கேயும் போயிடக்கூடாது. இது மாவட்ட செயலாளர் கடுமையான உத்தரவு. நடுவில் கடத்திட்டு போயிடுவானுங்க. வெற்றி கிடைத்து விடும்ன்ற நம்பிக்கை அழுத்தமான நம்பிக்கை. நீங்க இந்த வேட்பாளர்களை பூரா பாண்டிச்சேரி ரெசார்ட்ல ஒளிச்சு வைக்கணும். இதெல்லாம் வேற என்ன சார்? கடத்திட்டு போயிடுவான் திமுக, அண்ணா திமுக மோசமான ஆட்கள். எக்ஸிட் போலோ, கருத்து கணிப்போ, கருத்து திணிப்போ இதெல்லாம் எடுபடாது. மெய்ப்பிக்க வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லை. நீங்க அத்தனை கடந்த காலங்கள்ல பல தவறான முன்னுதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு, இதெல்லாமே நீங்க நம்ப வேண்டாம், நீங்க என்னை மட்டும் நம்புங்க, நாம ஆட்சியை பிடிக்கிறோம். வேல்பாரின்னு ஒரு நாவல் கதாநாயகரா நடிப்பதற்கு ஒரு ஒப்பந்தம் இருக்காரு. படம் முடிஞ்சிருச்சு ஜனநாயகனோட. இல்லைங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவர் தான் சொன்னாரு. இப்போ விஜய் தரப்புல சங்கர் இயக்குனர் ஒரு 2000 கோடி ரூபாய் பட்ஜெட். வெற்றி பெற்றால் முதலமைச்சர், மக்கள் ஓட்டு போடல, முதலமைச்சர் நாற்காலி கிடைக்கலனா வேல்பாரி மன்னர், இந்த திட்டத்தில் இருக்காரு. கோயிலா சுத்திட்டு இருக்காரு. அது விஷ்ணு ரெட்டி இருக்கார்ல, விஷ்ணு ரெட்டி சொல்லிட்டாரு, உங்களுக்கு மேல் நிறைய கண் திருஷ்டியை நீங்க குறைக்கணும்னா பண்ண முருகன்கிட்ட போய் நீங்க வேண்டும். திருச்செந்தூர் விஜய் யார் கட்டுப்பாடு இருக்காரு? விஷ்ணு ரெட்டி கட்டுப்பாடு. அந்த கார்ல பின்னாடி உட்கார்ந்தாரு அவரு. ஆமா அவரே தான். ஒரு பாதிரியார் எனக்கு நண்பருக்கு போன் பண்ணி, இந்த பைபிள்லாம் படிப்பான ஓட்டு போட்டேன், முருகன் கோயில போய் உட்கார்ந்துருக்காரு, சிரடி பாபா கோயில் போய் உட்கார்ந்துருக்காரு. ஒரு பாதிரியார் வருத்தப்படுறாரு. நான் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன். 2 திராவிட இயக்கங்களை ஒழிப்பதுதான் என்னுடைய முதல் வேலை. தொங்கு சட்டசபை தான் வரும், நம்மகிட்ட ஒரு வலுவான வாக்கு வங்கி இருக்கும், சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. நான் யாருக்கும் ஆதரவு தர மாட்டேன். திமுகவுக்கு ஆதரவு இல்ல, ஆதரவு தரலாம். என்ன ஆகும்? ஆட்சிக்கு கவலம், மீண்டும் எலெக்ஷன் வரும், அது நம்ம வந்துடலாம் அப்படின்றாரு. அதான் கணக்கு. மறுபடியும் ஒரு செலவு, மறுபடியும் மக்கள் அலகழிக்கிறது, அதை பத்தி எல்லாம் அவர் கவலைப்படலாம். அவருக்கு அதெல்லாம் கவலை. தமிழ்நாடுடைய ஆட்சி கட்டியில் அமர்வதுதான் நம்முடைய. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வார்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னும் 3 நாள்ல தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்க போவது யார், தமிழ்நாட்டை ஆளப்போவது யார் என்று தெரிந்துவிடும். எப்படி பார்க்குறீங்க? தொங்கு சட்டசபை வரலாம், இல்லை நம்ம 60 சீட்டு வாங்குவோம், 80 சீட்டு வாங்குவோம்னெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன மாதிரி ரிசல்ட் வரும்? விஜய் முகாமிலிருந்து, அதாவது டிவிகேவின் ரிசல்ட்டை பொறுத்து தான் தமிழ்நாட்டினுடைய இந்த தேர்தல் முடிவு இருக்குன்னு சிலர் கணிக்கிறாங்க. அப்படி இருக்குமா என்ன? இல்லை, அவர் 234 தொகுதி வேட்பாளர்களையும் சந்தித்து பேசியிருக்கார், ப்ளஸ் மாவட்ட செயலாளர்கள். ஓகே. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, நாம் ஆட்சி அமைப்பது உறுதி, ஆட்சி அமைப்பது உறுதி. நம்ம சட்டமன்ற வேட்பாளர்கள் நீங்கள் அந்த இயந்திரத்தை, அரசு அதிகாரி அதை வாக்கு எண்ணிக்கையை துவங்குகிற பொழுது நீங்கள் அங்கே இருக்கணும். அது இருக்க தான் செய்வாங்க. இல்லை, முதல் முறை இல்லை, மற்ற கட்சிக்கெல்லாம் தெரியும். ஆனால் தாவேக்காவுக்கு இதுதான் முதல் முறை. லேட்டாக போயிடாதீங்க. லேட்டாக போனீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க, ஓப்பன் பண்ணி அமைச்சிடுவாங்க, அதிகாரி மிரட்டப்படுவார். 17 தொகுதி அபாயகரமான தொகுதி, 17 தொகுதி எது வேண்டுமானாலும் நடக்கும். நீங்கள் உஷாராக இருக்கணும். சாப்பிட போனால் கூட ஷிஃப்ட் அடிப்படையில் சாப்பிட போகணும். ஒருத்தர் அதாவது இயந்திரத்தை திறப்பதிலிருந்து 6 மணிக்கு இயந்திரத்தை மூடுகிற வரை கண்காணிப்பாக இருக்கணும், கழுகு மாதிரி பார்த்துட்டு இருக்கணும். ஏன் நீங்கள் இந்த திராவிட இயக்கம் மிக மோசமான ஆட்கள், எது வேண்டுமானாலும் செய்வார்கள். யார்? விஜய் சொன்னதா? விஜய் சொன்னது. மாவட்ட செயலாளர் பிளஸ் 234 வேட்பாளர்கள். நான் 234 தொகுதியில் என்ன நடந்தது என்று நான் ஒரு பெரிய உளவுத்துறையினுடைய பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி கோப்பு வச்சுருக்கேன். முடிஞ்ச பிறகு எல்லாத்துக்கும் ரெய்டு இருக்குது.
முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ரைடு இருக்குது. நீங்கள் அங்கே தேர்தல் முடிந்த பிறகு வெற்றி பெற்ற வேட்பாளர் அந்த சான்றிதழை நீங்கள் கலெக்டர்கிட்ட வாங்கிட்டு நேராக பனையூர் வந்துடணும். எங்கேயும் போயிடக்கூடாது. நடுவில் எது நடந்தாலும் மாவட்ட செயலாளர் பாதுகாப்பாடு கொண்டு எங்கே சேர்த்துடணும், பனையூரில் சேர்த்திடணும். இது மாவட்ட செயலாளர் கடுமையான உத்தரவு. நடுவில் அங்கே கடத்திட்டு போயிடுவானுங்க. தொங்கு சட்டசபை தான் வரும். நான் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன். 2 திராவிட இயக்கங்களை ஒழிப்பது தான் என்னுடைய முதல் வேலை. இல்லை சார், ஆட்சியை பிடிச்சிருவோன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்றாரு. அது இல்லைன்னா தொங்கு சட்டசபை. வெற்றியோ தோல்வியோ, யார் வெற்றி பெற்ற வேட்பாளரோ அவர்களுக்கு நீங்க வாழ்த்து தெரிவிக்கணும். இவ்வளவு மனிதாபிமான ஆலோசனை பாருங்க. வெற்றி தோல்வி சகஜம். ஒரு போர் வீரன் நம்மெல்லாம், ஒரு படை வீரர்கள். வெற்றியும் நடக்கும், தோல்வியும் நடக்கும். இன்று தோல்வினா இது வெற்றியின் முதல் படி. அதனால வெற்றி பெற்ற வேட்பாளர் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நீங்க அவருக்கு முதல் வாழ்த்து நீங்க தான் சொல்லணும். இதெல்லாம் அவருடைய ஆலோசனை. ஆனா நீங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் வன்முறைக்கு போயிடக்கூடாது. 17 தொகுதியை வன்முறை தலை தூக்கக்கூடிய தொகுதின்னு நீங்க குளத்தூர், சேப்பாக்கம், துறைமுகம், குறிப்பா அல்லுலியா பாபு, சேகர் பாபு ஏரியா, அசோக் அங்க டிவிக்கு வேட்பாளர். ஆமா. அப்போ அதே போல சைதாப்பேட்டை, இந்த 4 தொகுதி உஷாரா இருக்கணும். செந்தில் பாலாஜி கரூர் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அவர் கோவை தெற்கு. சரி, அங்கதான் கோவை தான். கோவையில் தவேக இல்லையா? சரி, சென்னையோடு முடிஞ்சு போச்சு, ஜெயிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? சரி. கோவை திருநெல்வேலியில் ஆலோசனை சொல்லியிருக்காரு. திருநெல்வேலி வேட்பாளர்கள் நாம மயிரிழையில் ஜெயிப்போம், 50 ஓட்டுனாலும் மிஸ் ஆயிரும், உஷாரா பார்த்துட்டு இருக்கணும். 2 திராவிட இயக்கமே அது அப்படி அதிகாரிய குத்தோடு அள்ளிட்டு போயிடுவாங்க, விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. எந்த சூழ்நிலையும் நீங்க வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது. இப்படி பல ஆலோசனைகளை சொல்லியிருக்காரு. நீங்க 2 குழுக்கள் அங்கே வேலை செஞ்சிருக்கு. யார் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஒரு குழு வேலை பார்த்துருக்கு. எல்லாம் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இது முடிந்த பிறகு இதில் கிரீன் பார்க்கில் மீட்டிங். வெற்றி பெற்ற வேட்பாளர்கள், தோல்வியடைந்த வேட்பாளர்கள், மாவட்ட செயலர் எல்லாம் கிரீன் பார்க்கில் மீட்டிங்கு. அப்போ யார் யார் என்ன நடந்தது அத்தனை எங்க ஆவணப்படுத்தி வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். உஷாரா இருந்துங்க. வெற்றி கிடைத்து விடும் நம்பிக்கை இருக்கு. அழுத்தமான நம்பிக்கை. நீங்க இந்த வேட்பாளர்களை பூரா பாண்டிச்சேரி ரெசார்ட்ல கொண்டு ஒழிச்சு வைக்கணும். இதெல்லாம் வேற என்ன கடத்திட்டு போயிடுவான் திமுக, அண்ணா திமுக மோசமான ஆட்கள். இவர்களை நம்பவே முடியாது. நம்ம வீட்டில் அவருக்கு பனையூர்ல வேட்பாளர் வச்சிருந்தா வேட்பாளர் மனைவி கொண்டு பொட்டியை கொடுத்துருவான். அந்த பையன் புருஷனை காணாது கேஸை போட்டு கடைசியில் இப்படியெல்லாம் இந்த திராவிட இயக்கம் பல சூழ்ச்சிகள் செய்வார்கள். அப்படி கிளாஸ் எடுத்திருக்காரு. இதெல்லாம் யார் எழுதி கொடுத்தான்னு தெரியல வசனம். புஷிக்கே வசனம். அவருக்கு இட்டாண்டு வந்துட்டு இட்டாண்டு போகிறது தான் அவருக்கு தெரிஞ்ச ஒரே வசனம். ஆனால் பாண்டிச்சேரி பாதுகாப்பான ஏரியா, பாதுகாப்பாக வச்சுருக்கார், ரெசார்ட்டை வச்சுருக்கார். பாண்டிச்சேரி கடற்கரை ஓரம். கடலெல்லாம் வருவான், பார்த்துக்கணும். போட்டு கட்டி தமிழ்நாடு போட்டு வந்துன்னா திமுக கொடி கட்டி வரும். அதெல்லாம் உஷாராக கண்காணிக்கணும், பைனாக்குலர் வச்சு பார்க்கணும். இப்படியெல்லாம் அவர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எப்படியாவது ஜெயிச்சிருவோன்னு தெரியும். எப்படியாவது ஜெயிச்சிருவாங்களா? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. மக்கள் ஓட்டு போட்டால் யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ரைட்டு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அடுத்து அவர் சொல்லியிருக்காரு, இந்த வெற்றி இந்திய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றி இந்திய அளவில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்தியா டெல்லியிலேருந்து பல தலைவர்கள் எங்கிட்ட தொடர்பில் இருக்காங்க. இந்த எதிர்பார்ப்பை இந்த மக்கள் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அனைவரும் வெற்றியோ தோல்வியோ நன்றி தெரிவிச்சு எல்லா ஊருக்கும் போயிடணும். திமுக காரன் 5 வருஷம் கழிச்சு தான் போவான், அண்ணா திமுக காரன் 6 வருஷம் கழிச்சு தான் போவான். ஆனால் 234 வேட்பாளர்கள் என்ன பண்ணணும்? நன்றி தெரிவிக்க போயிடணும். நன்றி தெருவா போயிடணும். தேர்தலுக்கு முன்பு எப்படி நடந்ததோ அதே போல தேர்தலுக்கு பின் நம்ம மக்கள் சேவகர்கள், நம்ம ஒன்றும் மிட்டா பிரதாசார் பண்ணையார்கள்லாம் கிடையாது, மக்கள் தான் நமக்கு தலைவர். அதனால் 234 வேட்பாளர்களும் இது வேறு செலவு. நன்றி அறிவிப்பு கூட்டம் போடணும். போய் தெருவா போய் மக்களுக்கு, நமக்கு வாக்கு போட்ட மக்கள் எண்ணிக்கை அடிப்படையில்
அவர்கள் நன்றி சொல்லி ஆகணும். ஆனா இவ்வளவு சொல்றாரு, அவரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு உழைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மேல வந்திருக்கலாம். கரெக்டா? இல்லைங்க, அவரை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிக்கும் அவர்னால இப்போ எப்படிங்க போக முடியும்? அவர் என்ன ஜெயலலிதா கருணாநிதியே போகிறதில்ல. சரி. அவர் ம் தொடர்ச்சியாக நீ வெற்றியோ தோல்வியோ மக்கள்கிட்ட தொடர்ந்து 234 தொகுதி வேட்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேர் இனிமேல் வெற்றியோ தோல்வியோ இனிமேல் தான் வேலையே. இனிமேல் தான் வேலை. அப்போது இதை இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொல்லியிருக்கார். நீங்கள் வெற்றி சான்றிதழ் கிடைத்தவுடன் எங்கேயும் நீங்கள் ஆட்டோ கூட சாப்பிட கூட கூடாது, நேரம் எங்கே வந்துடணும், பனையூர் வந்து சேர்ந்துடணும், மாவட்ட செயலாளர் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடணும். நடுவில் வேற எங்காவது அறிவாலை பக்கமோ லாய்ட்ஸோடு பக்கமோ யாராவது போயிடக்கூடாது. அதனால தான் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? என்ன நம்புகையா மொத்தம் என்ன நம்புங்க. பல பேர் விலை போயிருக்கிறார்கள் எனக்கு தெரியும். குறிப்பாக கோயமுத்தூர், செந்தில் கோவை கிழக்கெல்லாம் ரொம்ப நமக்கு நம்முடைய தேர்தல் அரசியல், ஜனநாயக அரசியலுக்கு ஒரு ஆபத்து வந்துருக்கு. கோவை தெற்கு இதெல்லாம் கண்கொத்தி பாம்பா இந்த தொகுதியெல்லாம் பார்க்கணும். இப்படி 17 தொகுதி. அதே போல் ஹெல்த் விஜயபாஸ்கர் தொகுதி, அவர் பெங்களூர்லேருந்து ஒவ்வொரு காயினே கொடுத்துருக்காரு, கொலுசு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் மீறி நம்ம தான் ஜெயிக்கிறோம். இப்படி அவர் 2 மணி நேரம் அந்த வேட்பாளர்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு. தனியாக மறுபடியும் மாவட்ட செயலாளர் கூட்டம் இந்த தேர்தல் முடிந்த பிறகு அடுத்து எதை நோக்கி நகர்த்துவது அதை பற்றி கிரீன் பார்க்கில் 4ஆம் தேதி முடிஞ்சதுன்னா 5, 6 உடனே கூட்டத்தை கூட்டுவதற்கு தயார். சட்டமன்ற உறுப்பினர்கள் ப்ளஸ் மாவட்ட செயலாளர் கூட்டம். எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வர்றாங்கன்னு தெரியல, இருந்தாலும் அவர் ஒரு நம்பிக்கையோட அறிவிச்சு. எக்ஸிட் போல் எல்லாம் பார்த்தீங்களா சார்? ஆமாம், அது அவரே சொல்லிட்டார். இதெல்லாம் வந்து பெய்டு நியூஸ். ஆனால் அதில் ஒரு நிறுவனம் மட்டும் அவங்க ஜெயிப்பாங்க, ஆட்சிக்கு வருவாங்க. அவங்க பணம் கொடுத்தாங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். பெய்டு நியூஸ். அதுதான். நீங்கள் 2011 தேர்தல் அன்னைக்கு ரிசல்ட் வருது. பிரபலமான தொலைக்காட்சிகளில் பிரபலமான ஊடகவியலாளர்களிருந்து திமுக மீண்டும் ஆட்சி தொடரும் அப்படின்னு 1 மணி வரைக்கும் பிரபலமான ஊடகவியலாளர்கள்லாம் பிரபலமான செய்தி சேனலில் சொல்லிட்டு இருக்காங்க. புது சட்டசபை அப்போ நடந்துட்டு இருந்தது. எங்கே இப்போ ஓமந்தூர் ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அப்போ அந்த கோப்புக்களை கூட அமைச்சர்கள் நம்ம திருப்பி வந்து உட்கார்றதான பதவி ஏற்றுச்சு. ஆமாம், 1, 1.5, 2 போச்சு. திமுக இப்படி இருக்குது, அதிமுக இப்படி இருக்குது. அதிகாரிகள் பூரா பூங்குத்து எடுத்து நேராக கருணாநிதி வீட்டுக்கு போயிட்டாங்க சால்வையோட. எங்கே? கோபாலபுரம். 1 மணிக்கு மேலே நிலைமை மாறுது. அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி முகாமில் இருக்கிறார்கள். சொன்ன உடனேயும் அந்த பக்கம் போன ஆட்கள் பூரா கருணாநிதி கொடுத்த பொக்கையில் அப்படியே வாங்கிட்டு சால்வையெல்லாம் உருவிட்டு அப்படியே எங்கே கோபாலபுரத்துலேருந்து அப்படியே எங்கே திரும்பிட்டாங்க? போயஸ் கார்டன் திரும்பிட்டாங்க. உடனே போலீஸ் பூரா பேரிகேட் போட்டுருச்சு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக யூனிஃபார்மோட காரை நிறுத்திட்டு நடக்க முடியாமல் தொடுக்கணும். எங்கே எல்லாம் எங்கே வந்தாங்க? போயஸ் கார்டன். அப்போ நான் தலைமைச் செயலக பத்திரிகை அறையில் உட்கார்ந்து என்னடா யார் ஜெயிக்க போகிறான்? அப்போ அங்கே அது வரைக்கும் திமுகவுடைய பிஆர்ஓ அதிகாரிகள் பூரா அம்மா பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க, எல்லாம் போயஸ் கார்டனுக்கு போங்க. போயஸ் கார்டன் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டது. எல்லோரும் போய் பார்த்தோம். அந்த அம்மா மாடியிலேருந்து இறங்கி வந்து பேச ஆரம்பித்தாங்க. இப்படி 2011 16 மீண்டும் திமுக தான் முன்னணி. பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள் எல்லாம் என்னாச்சு 16 மறுபடியும் அதிமுக. இப்படி இப்போ அந்த சமூக வலைதளம் வந்து 2 பேர் பிரபலமான கட்சியாக மாறிட்டாங்க. ஒருவர் அண்ணாமலை, ஒருவர் எண்ணாமலை. ஆமாம், சீமான். 2 பேரும் சமூக வலைதளத்தில் தான் இவர்கள் 2 பேருமே பிரபலமாக நிற்கிறாங்க. 2 கட்சிகள் தான். கிரவுண்ட் ஒர்க்கே இல்லை. அண்ணாமலை எத்தனை மாநாடு நடத்தினார், எத்தனை ஊர்வலம் போனார், எத்தனை உண்ணாவிரதம் இருந்தார், எத்தனை சிறைக்கு போனார், ஒன்றுமே இல்லை. சீமான் எத்தனை 13th அமெண்ட்மெண்ட் ஈழத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட சீமான் 13வது சட்ட திருத்தத்தை இந்திய அரசே அமுல்படுத்துன்னு ஒரு பெரிய மாநாடு போட்டாரா? அதெல்லாம் இல்லை. இப்போ சமூக வலைதளம் இருந்தால்
எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், மக்கள் ரீச் ஆயிடுறாங்க. இது இனிமேல் நடக்காது. இனிமேல் நடக்காது. மக்களை பொறுத்த வரைக்கும் 40 வயது முதல் 70 வயது வரை அவர்கள் ஒரு அரசியல் வச்சுருக்காங்க. 18 முதல் 25 வரை ஒரு அரசியல். இந்த 2 அரசியலை, இந்த அரசியலை அது விழுகிறதா, அந்த அரசியலை இது விழுகிறதா, இதுதான் இனிமேல் அரசியல். இதில் சமூக வலைதளங்களோ, எக்ஸிட் போலோ, கருத்து கணிப்போ, கருத்து திணிப்போ இதெல்லாம் எடுபடாது. மெய்ப்பிக்க வாய்ப்பு நீங்கள் அத்தனையும் கடந்த காலங்களில் பல தவறான முன்னுதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு, இதெல்லாமே நீங்கள் நம்ப வேண்டாம், நீங்கள் என்னை மட்டும் நம்புங்க, நாம் ஆட்சியை பிடிக்கிறோம், வெற்றியோ தோல்வியோ எது நடந்தாலும் மீண்டும் நம்ம அரசியல் பண்ணுவோம். இதுக்கு நடுவில் இன்னொரு செய்தி இருக்கு. என்னது சார்? மீண்டும் அவர் வேல்பாரின்னு ஒரு நாவல், சு வெங்கடேஷ் எழுதின நாவல், அந்த கதாநாயகராக நடிப்பதற்கு ஒரு ஒப்பந்தம் இருக்காரு. படம் முடிஞ்சிருச்சு. ஜனநாயகனோட அவர் சினிமா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. இல்லைங்க, அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவர் தான் சொன்னாரு. இப்போ விஜய் தரப்புல சங்கர் இயக்குனர், அதாவது பெண் மீடியா, ஹிந்தி படம் 100 படம் எடுத்த நிறுவனம். எங்கேயுமே பெண் தான், எல்லாம் பெண் தான். பெண்ணுக்கு தாங்க வெயிட் ஜாஸ்தி. பெண்ணுக்கு தான், பெண் மீடியாவுக்கு தான் வெயிட் ஜாஸ்தி. ஒரு 2000 கோடி ரூபா பட்ஜெட். கமல்ஹாசனுடைய ஒரு பட்ஜெட் கனவுன்னு நடக்கவே இல்லை. அது என்னன்னா, மருதநாயகர் கமலுக்கு ஒரு பெரிய கனவு நாயகன். இப்போ இவரு வேல்பாரி படத்தில் நடிப்பதற்கு பெரிய பிரம்மாண்ட பட்ஜெட். அப்போ முதலமைச்சர் கனவு இல்லைன்னா எம்ஜிஆர் சொன்னார்ல, படம் நாடோடி மண்ணை ஜெயிச்சா நான் மண்ணன், தோத்தா நாடோடி. அதேதான், வெற்றி பெற்றால் முதலமைச்சர், மக்கள் ஓட்டு போடல, முதலமைச்சர் நாற்காலி கிடைக்கலனா வேல்பாரி மன்னர். எப்படி படம் நடிக்கிறது? இந்த திட்டத்தில் இருக்காரு. 6 மாத காலம் தொடர்ந்து படப்பிடிப்பு இருக்கு. அப்ப அரசியலுக்கு வர முடியாது. அரசியலுக்கு இந்த மக்கள் நம்மளை மிஸ் பண்றான், அவ்வளவுதான். நாம என்ன செய்ய முடியும்? இந்த முடிவுக்கு வந்துட்டார். அப்போ இந்த திரைப்படம் சம்பந்தமான ஆலோசனைகளும் கதைகளும் நாவல் செதுக்குவதும் ஒரு பக்கம் நடக்குது. சங்கர் தான் டைரக்ட். இந்த பட்ஜெட்ல ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ கோயிலா சுத்திட்டு இருக்காரு. அது விஷ்ணு ரெட்டி இருக்கார்ல, விஷ்ணு ரெட்டி சொல்லிட்டாரு, உங்களுக்கு மேல் நிறைய கண் திருஷ்டி, நிறைய இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு அரசியலில் நீங்க தான் மிகப்பெரிய ஹீரோ, எடப்பாடியோ ஸ்டாலினோ இல்லை. அதனால இந்த திருஷ்டியை நீங்க குறைக்கணும்னா சூர சம்ஹாரம் பண்ண முருகன்கிட்ட போய் நீங்க வேண்டும். திருச்செந்தூர். இப்போ ஒரு பாதிரியார் எனக்கு நண்பர் இப்போ ஃபோன் பண்ணி, இந்த பைபிள்லாம் படிப்பதால ஓட்டு போட்டேன், முருகன் கோயிலில் போய் உட்காந்துருக்காரு, சிரடி பாபா கோயில் போய் உட்காந்துருக்காரு, அங்கே போய் சாமியார் காலில் விழுந்து தவந்து போகிறாரு. ஒரு பாதிரியார் வருத்தப்படுறாரு, நான் அவருக்கு தாயா ஓட்டு போட்டேன், நம்ம பையன் ஜோசப் பைபிள்லாம் படிக்கிறான். இப்போ தேர்தலுக்கு முன்பு போயிருந்தா பைபிள் பார்ட்டியில் ஓட்டு போட்டுருக்க மாட்டான். இப்போ பைபிள் பார்ட்டி ஓட்டு போட்டு இந்த ஆள் என்னையா விஷ்ணு ரெட்டி, நம்ம பாசியம் அபினேஷ் ரெட்டியை போல அங்க ஒரு ரெட்டி குடிசையை பூரா கொளுத்தி விட்டுட்டு ஏழை பால மக்களை கூட கண்ணகிணல கூட தள்ளி விட்டுருவானுங்க. தள்ளி விட்டு நீங்க அதிமுகவுக்கு பாசியம் ரெட்டி கார் ஓட்டிட்டு போறாரு, திமுகவுக்கு சபரீஷன் ரெட்டி கார் ஓட்டிட்டு போறாரு. ஜி ஸ்கொயர் எல்லாம் மொத்த இடமும் ஜி ஸ்கொயர் இருக்கு. விஜய்க்கு யாரு? விஷ்ணு ரெட்டி. ஐயா, ரெட்டியை பூரா ரொட்டி சுட்டு இருக்கான் தமிழ்நாடு சொத்த பூரா. இது கேட்கவே நாதி இல்லையா? நீ எங்க ஊழல் ஒழிக்க போறீங்க? செங்கோட்டையன் யாரு? 2 வருஷம் ஜெயிலில் இருந்தாலும் செங்கோட்டையன் பிஏக்களை பல ஆயிரம் கோடி சேர்த்து வச்சிருக்கான். அப்போ எப்படி ஊழலை நீங்க ஒழிக்க போறீங்க விஜய் அவர்களே? இந்த கேள்வியை இப்போ மக்கள் கேட்க போறான். இப்ப திருச்செந்தூர் போனது, சீரடிக்கு போனதெல்லாம் திருஷ்டி, அவர் மேல பயங்கர திருஷ்டி. ஹீரோவே தமிழ்நாட்டில் 4.5 கோடி பேர், முதல்ல 10 கோடி தமிழர் இருந்தால் இப்போ 6.5 ஆச்சு, 5.5 கோடி ஓட்டு போட்டவங்க 4.5 கோடி பேர் தான். கொஞ்ச நாள் 1 கோடி ஆயிரம் தமிழ் இல்லை, 5 கோடி பேர் வாக்காளர்கள். ஆனா இப்போ ஓட்டு போட்டவங்க நியர் 5 கோடிக்கு வந்துட்டாங்க. அதான் இப்போ இந்த 5 கோடி பேருடைய கண்ணு யார் மேல இருக்கு? விஜய் மேல தான். அப்போ இந்த கண் திருஷ்டி நேர முருகன்கிட்ட போய்
சிறுடி பாபாட்ட போய் தான் இந்த கண் திருஷ்டி தீர்க்க முடியும்னு குருவி ஜோசியர், கிளி ஜோசியர், ராகவ் பண்டிட் சொன்ன பிறகு விஷ்ணு ரெட்டி குடும்பத்தோடு கிளம்பி போயிட்டார். இன்னும் கொஞ்சம் குடிசையெல்லாம் கொளுத்தி எல்லாம் பாசிய கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நிறையா இன்னும் 1 லட்சம் கோடிக்கு ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்துவதற்கு விஜய் யார் கட்டுப்பாடு இருக்காரு? விஷ்ணு ரெட்டி கட்டுப்பாடு இருக்காரு. அந்த கார்ல பின்னாடி உட்காந்துருந்தாரு அவரு. ஆமா அவரே தான் அவரு. நீங்க எல்லாம் 1 லட்சம் கோடி இருக்கிறவங்க தான் கார்ல ஏற்றுவாங்க. தெருக்கோடியில் இருக்கிறவங்க கார்ல ஏற்ற மாட்டாங்க. எல்லாம் 1 லட்சம் கோடி குறைந்தபட்சம் வச்சிருக்கணும். எடப்பாடி பிரைம் மினிஸ்டர் பார்க்கறதுக்கு யார் கார் ஓட்டிட்டு போனாங்க பார்த்தீங்களா? பாசியம் அபினேஷ் ரெட்டி. இப்படி தான் தமிழ்நாடு அரசியல். ஏழைப்பாளை ஏன்னா கார் ஓட்டுறானா யாரும் ஓட்ட ஆளே இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் வாங்குகிற வாக்கின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசியலை ஆரம்பிக்க போகுது. அவருடைய எதிர்காலமும் இதில் தான் இருக்குது. அவர் சொல்லிட்டார், தொங்கு சட்டசபை தான் அமையும், நம்மகிட்ட ஒரு வலுவான வாக்கு வங்கி இருக்கும், சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, நான் யாருக்கும் ஆதரவு தர மாட்டேன். திமுகவுக்கு ஆதரவு இல்லை, ஆதரவு தரலாம் என்ன ஆகும்? ஆட்சிக்கு கவலம், மீண்டும் எலெக்ஷன் வரும், அது நம்ம வந்துடலாம் அப்படின்றாரு. அதுதான் கணக்கு. நீங்க மறுபடியும் ஒரு செலவு, மறுபடியும் மக்களை அலக்கழிக்கிறது, அதை பத்தி எல்லாம் அவர் கவலைப்படல. அவருக்கு அதெல்லாம் கவலை இல்லை. ஆட்சிக்கு வரணும். அதாவது நீங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு திமுக நினைச்சாரா? இல்ல ஆதரவு கொடுத்தாரா? இல்ல. ஜெயலலிதா ஆதரவு கொடுத்தா இல்லை. அப்போ அதே போலதான் திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று தான் நான். விஜயகாந்த் மக்களோட கூட்டணி, ஆண்டவனோட கூட்டணின்னு பின்னாடி வழியை ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சுக்கிட்டார். யாருக்கும் ஆதரவு அளிப்பது நமது நோக்கம் அல்ல. நமக்கு தமிழ்நாடுடைய ஆட்சி கட்டில் அமர்வதுதான் நம்முடைய நோக்கம். மீண்டும் தேர்தல் வந்தாலும் சரி, தொங்கு சட்டசபை அமைந்தாலும் சரி, இது தாவேக்காவுடைய வாக்கு வங்கி தனித்துவமான வாக்கு வங்கி. சரி, உறுதியா இருக்காரு, தெளிவா இருக்காரு. மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் அடைமா இன்னொரு தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு நடக்கிற மாவட்ட செயலர் கூட்டத்திலையும் இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்த போறார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வெற்றி பெற்றால் தோல்வி அடைந்தாலும் 234 தொகுதியிலையும் போய் மக்களை சந்திச்சிருங்க. நீங்க யார் வெற்றி பெற்றாலும் முதல்ல போய் அவங்க கை கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சிருங்க. இதெல்லாம் அந்த வேட்பாளர் நமக்கு கூடயே வரலாம். அந்த வேட்பாளர் அணிமாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. வெற்றி பெற்ற வேட்பாளர் எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எதிர்கால திட்டம் எடுக்கிறார். இதுதான் இப்போ விஜயனுடைய அரசியல் நகர்வு. இந்த 4ஆம் தேதி 100% வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய சக்தி நம்ம தான். விஜய் நினைக்கிறார். திமுக அண்ணா திமுக அல்ல. நான் தொங்கு சட்டசபை, அதாவது 80-80-80 80-80 இந்த 80 77 78 இப்படி வந்தா தாவேக்கா ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. ஆதரவும் கொடுக்க மாட்டார். இதுதான் பேசுபொருளாக மாறும். தாவேக்காவுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் நாற்காலிக்கு போக முடியாது. வாக்குகள் அந்த அளவுக்கு பதிவாயிருக்கா? சீட்டா கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு நடந்திருக்குதா? டிவிகேவுக்கு அதிகபட்சம் 10 முதல் 15% வாக்கு தான் சார் வரும். ரொம்ப கம்மியா சொல்றீங்க. அவ்வளவுதான். அப்படின்னா ஒரு எல்லாம் 25-30 அல்ல, 35-45-55 சார். திமுக அண்ணா திமுகவுடைய வாக்கு வங்கியை நீங்க ஓவர்டேக் பண்ணிட்டாருன்னா அவரு தான் முதலமைச்சர். ஆமா, அது பண்ணிடுவாரு. 2 வருஷத்துக்குள்ள 35% வாக்கு வங்கிய விஜய் வாங்கிட்டாருன்னா தமிழ்நாடு அரசியலே விஜய் தான். தமிழ்நாடு அரசியல இப்ப சில கட்சிகள் தான் கலைக்க போறாங்க. அதுல திமுக அண்ணா திமுக சேர்ந்துடும். வாக்கு வங்கி இல்லாமல் சில கட்சிகள் நீங்க தடுமாறுது. அந்த பட்டியல்ல எது இணைஞ்சிரும்? திமுக அண்ணா திமுக இணைஞ்சிரும். 35% மேல போனா தான் சார் தாவேக ஜெயிக்கும். காங்கிரஸ் எல்லார்கிட்டயுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்களே. அந்த பக்கம் மம்தா பானர்ஜி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டாங்க. இங்க திரு ராகுல் காந்தி ஸ்டாலினை சந்திக்கல. ஒரு அலைன்ஸ் இருந்தாலும் அது ஒரு ஜெல்லான மாதிரி தெரியல. அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க, விசிகா என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க, இவங்கெல்லாம் கூட்டணி, அதாவது ஆட்சி அமையுமா இல்லையா என்பது தெரியாததுக்கு முன்பே சில முரண்கள் ஏற்பட்டது போல தெரியுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக மிகப்பெரிய தன்னம்பிக்கையில் பல
கோளாறுகளை செய்திருக்கிறது. உதாரணத்திற்கு நீங்கள் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி, அந்த கட்சி 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தோல்விக்கு காரணம். 10 எழுதி வச்சுங்க. திமுக தோல்விக்கு அங்க ஓட்ட பிரிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். குறிஞ்சிப்பாடு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஜெயிக்கவே மாட்டார். ஏங்க மினிஸ்டருங்க, மினிஸ்டராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், சேர்மனாக இருக்கட்டும், ஜெயிக்கவே மாட்டார். எழுதி வச்சுங்க. கண்ணன் வேட்பாளர் இருக்கார், அவர் பிரிக்கிற ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக அதிமுக ஜெயிக்கும். அதே போல் நெய்வேலியில் திருமால் வளவன் பிரிக்கிற ஓட்டு சபா ராஜேந்திரன் தோத்து போவார். சொரத்தூர் ராஜேந்திரன் ஜெயிப்பார். நான் களத்தை நேர பார்த்தவன். விருத்தாச்சலத்தில் பிரேமலதா தலித்து ஓட்டும் இல்லை, வன்னியர் ஓட்டும் இல்லை. இப்படி நம்ம ஜெயிக்கும். அந்த கடலூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய திட்டக்குடி முழு ஒரு 6, 7, 10 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி நீங்கள் ஒரு பெரிய நீங்கள் ஏவா வேலு, துர்கா, அரசியல் அறிஞர்கள் பாருங்க, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், காந்தியை தவிர எதுவுமே தெரியாது. நோட்டா அவர்தான் மாபெரும் தலைவருங்க அவரு. காந்தியை தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்போ 10 சீட்டு திமுக தோற்பதற்கு வேல்முருகன் தான் காரணம். நீங்க சொல்றதெல்லாம் வன்னியர், அதே போல ஷெட்யூல் காஸ்ட், அதாவது பிசிகா பெல்ட் இருக்கிற ஏரியா. அதே போல பிசிகா அந்த அளவுக்கு ஒரு உணர்வோடு வேலை செய்யலையா திமுக? இல்ல அதாவது அடிமட்ட தொண்டர்கள் பூரா என்ன நினைக்கிறான்னா, இது வந்து ஆதவர்ஜனா கொளுத்தி போட்ட சிறு நெருப்பு பெரு நெருப்பா மாறிடுச்சு. எது எல்லாம் மொத்த பேர் இங்க வந்துட்டாங்க. அது இல்ல, 3 படத்தில் நடிச்சா முதலமைச்சர், 35 வருஷம் அரசியல் பண்ணா முதலமைச்சர் ஆக முடியாதா? இந்த வாழைமட்டை காஞ்சி போன வாழைமட்டை இருக்குல்ல, அதுல தீ சீக்கிரமா வைக்க முடியாது. இல்ல சார், கேட்டு வாங்குற இடத்துல விசிகா இருக்கு, கொடுக்குற இடத்துல திமுக இருக்கு. எல்லாத்தையும் சரியா வாங்கி இருக்க வேண்டியது டாக்டர் திருமாவளவன். அவர் தானே செஞ்சிருக்கணும், அவர் தானே சரியா பண்ணியிருக்கணும். அப்புறம் போய் நீங்க திமுக கிட்ட நீங்க தான் சார் உடம்பு பிடியா பிடிச்சி நின்றுக்கிட்டு 28 எப்படி காங்கிரஸ் வாங்கிச்சோ அது மாதிரி நீங்க வாங்கியிருக்கணும். ஆமாவா? கரெக்டா இல்லையா? அதுதான் கேட்குறேன் நான். சொல்லிட்டீங்க, உங்க கேள்வியை நீங்க கேட்டீங்க, என் பதில் நான் சொல்றேன். சொல்லுங்க. அதாவது கேட்டு பெற வேண்டிய இடத்தில் விசிகா இல்லை. ஏன்னா முதலே அதுக்கு ஒரு விலை கொடுத்துருச்சு. யார நீங்க இப்போ ரவிக்குமார் திமுகவிலேயே சேர்ந்துட்டார். இல்லை சார், இல்லை நீங்கள் சேரலைங்கன்னா சேர்ந்துட்டாருங்கிறேன். பனையூர் பாபு இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த தலைவனை சந்திக்கவே இல்லை. தலைவரை சந்தேகத்தோடு என்னை பார்க்கிற இந்த தலைவனை நானும் சந்தேகப்படுறேன். வேண்டாம், சந்தேகப்படுறேன். என்ன சந்தேகத்தோடு பார்க்குறாரு என் தலைவன். நான் எப்படி அந்த கட்சியில் இருக்க முடியும்? பனையூர் பாபு எனக்கு நம்பிக்கையான ஆட்கள் எங்க திமுக தான் முடிவு பண்ணிட்டார். என்ன முடிவு எடுக்கல? முடிவு இல்லை, அவர் முடிவு பண்ணி தலைவர் இன்னைக்கு சந்திக்கலையே, திருமாவை சந்திக்கல. பனையூர் பாபு தேர்தல் தேதி அறிவித்ததுல இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கல. ஒண்ணு, ஷானவாஸ்க்கும் எஸ்எஸ் பாலாஜிக்கும் பதவி கொடுத்துட்டாங்க. எப்போ? ராத்திரி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதை போல ராத்திரி 12 மணிக்கு பதவி கொடுத்துட்டு பெங்களூர் போய் உடம்பு செல்லாம் போயிட்டார். 12 மணிக்கு. அப்போ ஆளூர் ஷானவாஸை ஸ்டாலின் சொல்றாராம், தம்பி நீ ஏன் தம்பியை பார்த்துக்க. யார? உதயநிதி ஸ்டாலினை பார்த்துக்க. எதிர்காலத்தில் நீ தான் அவர் கூட கொள்கை குன்றா நின்று ஜவஹர்லாக்கு 2 சீட் கொடுத்து அங்கேயே படுத்து கிடக்கிறாரு. எங்க அறிவாலயத்தில் செட்டில் ஆகிட்டாரு, தொப்பியோடு அங்கே படுத்து கிடக்கிறாரு. அதனால நீ இளைஞனாக உதயநிதியை காப்பாற்றணும், எனக்கு வாக்குறுதி கொடு. அண்ணா வாக்குறுதி கொடுத்தாச்சுண்ணே. இந்த வாக்குறுதி எங்க? திருமாவுக்கு வாக்குறுதி கொடுக்கல. யாருக்கு வாக்குறுதி? ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு. நீங்கள் திருமாட்ட உதயநிதி சொல்கிற, அண்ணா அவருக்கு சீட்டை கொடுங்கண்ணே, செலவை நான் பார்த்துக்கிறேன். அப்போ என் கட்சியை நீ செலவு பார்த்து இந்த அளவுக்கு அது நீங்கள் எம்ஜிஆர் மரணம் அடைந்துட்டார். மரணம் அடைந்த பிறகு எம்ஜிஆருடைய விரிவிடித்த தொண்டர்கள் இருக்காங்கள்ல, அந்த பெரும் தொண்டர்கள், எம்ஜிஆருடைய பெருந்தொண்டர்களை கருணாநிதி ஓராளாக கூப்பிட்டு விடுறாரு. அப்பா நீங்கள்லாம் எம்ஜிஆருடைய போர்ப்படை தளபதிகள். அதாவது பாண்டிய மன்னர்களும் கிரேக்க மன்னர்களும் யுத்தம் நடத்துகிற பொழுது
கிரேக்க வீரர்கள் 10 அடி ஈட்டியை வச்சு சண்டை பிடிக்கிறான். பாண்டிய போர் வீரர்கள் 20 அடி ஈட்டி. அப்படியே எதை சொல்ற மாதிரி சொல்றான், ஏதோ சிலம்பம் விளையாடுறது மாதிரி விளையாடுறான். மிரண்டு போயிட்டானுங்களாம் கிரேக்க வீரர்கள். அதே போல எம்ஜிஆருடைய பட்டை தளபதிகள் பூரா மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவர்கள். அதில் சைதையார் ஒரு ஆள் ரகசியமாக கூப்பிட விடுறார். சைத என்ன பதவி வேணும், கலைஞர் சொன்னது. ஏன்னா அதிமுக ஆரம்பிப்பதற்கான விதை போட்டவரை செய்ததா தெரியுமா? அது எலுமிச்சங்க மாலை போட்டு அடி உத குத்தூயிர் குலவீரா தூக்கி போட்டாங்க. எம்ஜிஆர் முதல்ல போய் ஜெயிலில் போய் பார்த்தார். எலுமிச்சங்க மாலை தேய்ச்சி குழியா எம்ஜிஆர் உடைய தொண்டனா மேடையில் ஏறி போட்டவர். அப்போ இப்படி வெறிபிடித்த தொண்டர்களை எம்ஜிஆர் மறைவுக்கு கூப்பிட்டு, நீ அதே விசுவாசமா இங்க இருப்பா. எங்க ஸ்டாலினுக்கு என்ன பதவி வேணுமோ எடுத்துக்கோ. ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கினார் கருணாநிதி. பல பேர் உருவாக்கினார். அப்போ வந்த ஆட்கள் தான் இந்த ஆட்கள் பூராம இப்போ இருக்கக்கூடிய பல பேர், ஏவா வேலு உட்பட பல பேர். இப்போ இதே வேலையை ஸ்டாலின் உதயநிதிக்கு தயார் பண்றாரு. அதுல தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் யாரு? ஆளூர் ஷானு. இன்னும் போல சார், அவர் விசிகாவில் இருக்காரு சார். தலைவருக்கு நன்றி எல்லாம் சொல்லியிருக்காரு. பதவி எல்லாம் இருக்கு சார், நீங்க எழுதி வச்சுங்க, எழுதி பேப்பருக்கே ஒழிச்சு வச்சுங்க. இந்த 4ஆம் தேதிக்கு பிறகு கிழமை மாறுது பாரு. கிழமை நீங்க இங்க இனி ஒன்றும் தேராதுன்னு முடிவு பண்ணிட்டார். இங்க இருந்த எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது. நீங்க விஜயகாந்த் கட்சியில் இருந்தால கான்ஸ்டைன் ரவீந்திரன் எம்பி ஆயிட்டாரு, ராஜ்யசபா. நீங்க விஜயகாந்த் இருந்தா என்ன ஆயிருப்பாரு? கவுன்சிலர் ஆயிருப்பாரா? வட்ட செயலர் வண்டுமூறு கூட ஆயிருக்க முடியாது. எங்க வந்தாரு? திமுகவுக்கு. இப்படி அரசியலை தேர்வுதாங்க. அரசியல ஆளூர் ஷானவாஸ் நல்ல தேத்துற பார்ட்டி, நல்லா தேற்றுகிற பார்ட்டி. அப்போ ஆளூர் ஷானவாஸ் உதயநிதிக்கு மிகப்பெரிய போர்ப்படை தளபதியா மாறுறாரா இல்லையான்னு முடிவு பண்ணி. ரைட். விஜய் என்ன பொசிஷன் இருக்கும் சார் 2026 ரிசல்ட்? விஜயை பொறுத்த வரைக்கும் அதாவது அடைந்தால் மகாதேவி, இல்லையே மரண தேவி. வெற்றி பெற்றால் முதலமைச்சர் நாற்காலி, வெற்றி பெறவில்லை என்றால் 5 ஆண்டு காலம் கழித்து முதலமைச்சர் நாற்காலி பனையூருக்கே வந்துடும். எங்க? பனையூருக்கு. ஆமா. இந்த 234 வேட்பாளர்களும் நீங்க அவங்க வேலை செய்வாங்க, அவர்கள் தொடர்ந்து வேலை செய்வாங்க. இவர் வேலை செய்யணும்ல சார். முதலமைச்சர் ஆனா மட்டும் தான் வேலை செய்வாரு. ஏன் எதிர்கட்சி தலைவரா இல்ல அரசியல் கட்சி தலைவரா அவருடைய பணிகள் இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இனிமே கிழமை விஜய் ஒட்டிதான். திமுக அதிமுக 2 பேருக்கும் கிழமை இனி விஜய் தான். 234 தொகுதி வேட்பாளர்கள், அவர்கள் தான் 31 தேர்தல் வேட்பாளர். அவர் சொல்லிட்டார், நீங்க தான் மீண்டும் வேட்பாளர், உங்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக பார்ப்பது வரை நான் தூங்க மாட்டேன். ரைட். உங்களை தூங்க விட மாட்டேன். உங்களை என்னை ஏமாத்தலாம்னு நினைச்சீங்கன்னா முடியாது. நான் உங்களை மிக தெளிவாக கண்காணிச்சிட்டு இருக்கிறேன். யாரை என்னென்ன பண்ணீங்கன்னு என்கிட்ட எல்லாம் கோப்பு இருக்கு. என்கிட்ட யாரும் தப்ப முடியாது. எத்தனாவது பிளேஸ் இந்த முறை? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா? டிவிக்கு 3வது பிளேஸ். ஓ, 3வது தான். 3வது. ஏன்னா ஆண்ட கட்சிகளை முந்துகிற அளவுக்கு விஜய்கிட்ட அரசியலே இல்லை. எங்க பார்த்தாலும் விஜய்க்கு ஓட்டு போட்டுன்றாங்க. ஓட்டு போட்டேன்னு சொல்றாங்க சார். ஆனால் திமுக அதிமுகவை முந்துகிற அளவுக்கு அந்த ஓட்டு வரல. முந்துகிற அளவுக்கு தெரிஞ்சிடும் 4ஆம் தேதி. 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ரைட். விடிந்தால் 4ஆம் தேதி காலையில பெட்டியை திறந்தா பெட்டி திறக்கும் போதே போயிடணும் இருக்காரு. அவங்க இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. என்னன்னா, நீங்க தேர்தல் அன்னைக்கு தாவேக துண்டோட 6 மணிக்கு கொடியோட நிக்கணும்னாரு. ஆமா. எங்க ஓட்டு பதிவை டிவியை காமிச்சாலும் தாவேக தொண்டர்களுக்கு உத்தரவு போட்டாரு. ஒரு வயல காணோம். அதெல்லாம் இருந்தாங்க சார், பெருசா இருந்த மாதிரி தெரியல. ஏன் எங்க போனாங்களா? எங்க போனாங்கன்னு தெரியல. செந்தில் பாலாஜி தான் கேட்கணும் எங்க போனாங்கன்னு. அப்போ இப்போ அதே போல ரிசல்ட்டுக்கு வாக்கு பெட்டிக்கு உஷாரா பார்த்துட்டு இருக்கணும். வாக்கு பெட்டி நீங்க மேற்கு வங்காளத்தில் தாமரை பட்டன் அமுத்தின இடத்துல ஸ்டிக்கரை ஒட்டி விட்டானுங்களாம். தெரியாதானே பட்டன் அமுத்திடுவீங்க, ஸ்டிக்கரை ஒட்டிட்டா. இப்போ அதே போல் தாவையக்காரவனா ஸ்டிக்கரை ஒட்டிடக்கூடாது. இப்போ அதெல்லாம் உஷாராக பார்க்கணும். இப்படி
2 மணி நேரம் நீங்கள் 5 நிமிஷம் பேசுகிறாரு 10 நிமிஷம் பேசுகிறாருன்னு நீங்கள் பேசுகிறதெல்லாம் அவர் ஹோம் தியேட்டரில் ஓடி என்னென்ன பேசுகிறானுவா எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. உஷாரா இருங்க. இன்னொரு செய்தி தெரியுமா? சொல்லுங்க. இந்த மீடியாவில் சமூக வலைதளத்தில் எங்களெல்லாம் விமர்சனம் பண்ணுற ஆட்களை எல்லாம் லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களெல்லாம் வச்சுக்கிறோம் பையா, வெளுத்துறோம் இப்படின்னு ஒரு கும்பல் வேற கிளம்பி இருக்கு. அதனால லிஸ்ட்ல இருக்கு. 4ஆம் தேதி எதை போட்டுக்கணும்? மாஸ்க் போடுதா. ஏன்னா எங்க தற்குறிகள் எங்க அணில் குஞ்சு என்ன இருக்கும்னு தெரியாது. தொலைச்சிரும். எங்க ஆட்சி தான், எங்க ஆட்சி எங்க ஆட்சி தான். எங்களை யார் எதிர்த்து பேசினாங்களோ பெல்ட் ட்ரீட்மெண்ட், அத்தனை பேருக்கு ஆமா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் உண்டு. இப்போ 4ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் எங்கே போகிறார்கள் என்பதை நாம பார்க்கத்தான் போறோம். பல பேரை பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் சார், நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ரிசல்ட் எப்படி வருதுன்றதையும் பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.